அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு சிறிய பதிவு. இந்த பதிவை நீங்கள் ஸ்டேட்டஸில் பார்க்குற கம்மியாக தான் பார்க்கலாம். யூடியூப்பில் போகிறேன், ப்ளஸ் ஃபேஸ்புக்கில் போகிறேன். பார்த்துங்க. இந்த பதிவு யாரும் மனதை புண்படுவதற்காக இல்லை, என்னுடைய தனிப்பட்ட பதிவு. தமிழ்நாடு இந்தியாவில் நடக்கின்ற அரசியல் சம்மந்தப்பட்டது. நம்ம தமிழ்நாட்டுக்காரன் பேசணும், அதனால் வேறு ஒன்றும் இல்லை. என்னென்னா, இப்பொழுது நடந்துக்கிட்டு இருக்கின்ற பிஜேபி ஆட்சியும் டிஎம்கே ஆட்சியும் அவர்களுக்கு உள்ள ஒரு கருத்து வேறுபாடுக்கான பதிவு. அடுத்தது இந்த யூடியூப்பில் இந்த சவுக்கு சங்கர்னு ஒரு மீடியாட்டர் இருக்கார், அவரை நேற்று அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட பதிவுகள் இதில் பாருங்கள். இதில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க முடியாது. ப்ளஸ் நீங்கள் முக்குளமுத்து யூடியூப் சேனலில் போய் பார்த்துங்க. ஃபேஸ்புக்லேயும் போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பிஜேபி டிஎம்கே அவங்களோட இதை பேசுவோம். என்னென்னா, திருப்பரங்குன்ற பிரச்சனை கடுமையாக ஓடிக்கிட்டு இருக்கு. பிஜேபி அதை அவங்க நிலைநாட்ட பார்க்குறாங்க, டிஎம்கே அதை தடுக்க பார்க்குறாங்க. இப்படி தடுக்கிறப்ப என்னென்னா, அந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையில் அங்கே தீபம் ஏற்றுவதை அவங்க இங்கே ஏற்றக்கூடாதுன்னு டிஎம்கே சொல்கிறாங்க. அது யாரும் விரும்பலை. நீங்கள் போராடுறீங்க, ரைட்டு. நீங்கள் பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்து போராடினீங்கன்னா நல்லது. உங்களுடைய ஆதரவு பிஜேபிக்கு இல்லை. நீங்கள் காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட ஜெயிக்கிறது கஷ்டம். புரியுதா இல்லையா? இதில் என்னென்னா, நீங்கள் போராடுறதுனால உங்களுக்கு ஓட்டு போட்ட பொதுமக்களும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா அது சம்மந்தப்பட்டவங்களும் யாருமே அதில் ரொம்ப இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறாங்க. அந்த வெங்கடேசன் ஸ்டார்டிங்கில் அதை ஆரம்பிச்சிட்டாரு, அவர் பேசிட்டார், அவ்வளோதான். பொதுமக்களும் அந்தளவுக்கு ஒரு நீங்கள் செய்வது கரெக்டுன்னு சொல்லவில்லை. டிஎம்கே பார்ட்டி செய்கிறது கரெக்டாக யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு சில பேர் முக்கிய ஒரு இதாக சொல்கிறாங்க, பாக்கி யாருமே இதை பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை நீங்கள் போராட நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் பிஜேபிக்கு எந்த ஒரு ஆதரவும் கொடுக்கலையே. ஒரு காலகட்டத்தில் வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தப்போ நீங்கள் டிஎம்கே ஆதரவு கொடுத்துருந்தீங்க. உங்கள் தலைமையில் அங்கே ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்தது. உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் அது வெளியாகிட்டீங்க. அந்த காலகட்டம் அது. இப்பொழுது உங்களுடைய ஆதரவு அங்கே பிஜேபிக்கு இல்லை. அப்பொழுது அவங்கள நீங்கள் அவ்வளவு பகிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் முஸ்லீம் சகோதரர்களுக்காக பண்ணுறீங்கன்னு இது பண்ணுறீங்க, அது வேறு. ஆனால் இந்த பிஜேபி இதில் நீங்கள் அது கஷ்டம். ஏன்னா அவங்க அயோத்தியிலே கொடி கட்டினவங்க, கோயில் கட்டினவங்க இந்த திருப்பரங்குன்றத்தில் இதை விட்டுருவாங்களா அவங்க? அதனால் இது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற ஒரு சூனியம் மாதிரி தெரியுது. இது புரியுதா இல்லையா? இப்போ நீங்கள் இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இப்போ நாளைக்கு எதாக இருந்தாலும் அவங்க தானே பண்ணி ஆகணும். இப்போ நம்ம ஓரளவு நீங்கள் மாநில கவர்மெண்ட் பண்ண முடியும், பாக்கிலாம் மத்திய கவர்மெண்ட்லாம் பண்ணி ஆகணும். புரியுதா இல்லையா? இப்போ நீங்கள் இங்கே எதாவது பண்ணுறப்போ அங்கே ஏதாவது பண்ணுவாங்கல்ல. நீங்கள் ஒரு 10-20 சீட்டு கொடுத்து நீங்கள் போராடணும்னா பிரச்சனை இல்லை. உங்களுடைய சீட்டு எதுவுமே கிடையாதுங்க. இன்றைக்கி சந்திரபாபு நினச்சாருன்னா எதுவும் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. புரியுதா இல்லையா? அவர் நேராக வீட்டு தெரு பக்கமாக வேணுங்கிறது அள்ளிட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் நம்ம கொல்லை பக்கம் கூட போய் அள்ள முடியாமல் வந்துகிட்ருக்கோம். அப்போ ஏன் தேவையில்லாத உங்களுக்கு கெட்ட பேர்? புரியுதா இல்லையா? ஏதோ கொஞ்சம் அங்கே மத்திய கவர்மெண்ட்டில் வர்றதை இது போல் பிரச்சனை உண்டு பண்ணி அவங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையாகிடும். அதனால் இதெல்லாம் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இது எலெக்ஷன் நேரத்தில் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கெட்ட பேர். உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற சூனியமாக இருக்குது. ஏன்னா இனிமேல் பிஜேபி அவங்களால நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த நிலைப்பாடில் போயிட்டுருக்காங்க அவங்க. அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் அங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே ஒரு பிரச்சனை, இங்கே ஒரு பிரச்சனை, இங்கே ஒரு பிரச்சனை, அங்கே பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம், அது இது. இப்படியெல்லாம் பண்ணால் எப்போ தமிழகம் இன்னும் அதிகமான வளர்ச்சிக்கு போகிறது? இன்னொன்று என்னென்னா, அந்த மத்திய கவர்மெண்ட் டாலருடைய மதிப்பு வர வர ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்கு. இந்தோனேஷியா மாதிரி ஆகிடும் இருக்குது.
அது ஒன்றும் அதை பற்றியே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க. என்னன்னு தெரியல. எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சரி பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. பட் வந்து அந்த டாலரோடைய மதிப்பு வந்து இன்றைக்கி எவ்வளவு கீழே போயிட்டுருக்கு. நம்ம ஒரு காலகட்டத்தில் தான் சிங்கப்பூர்லேருந்து 420 வெள்ளி அனுப்பிச்சா 10,000 ரூபா. இன்றைக்கி வந்து 140 145 வெள்ளி 150 வெள்ளி அனுப்பிச்சா 10,000 கண்டிஷனில் வந்துட்டுருக்கு. அது மத்திய கவர்மெண்ட் வந்து ஏன் இன்னும் கண்டுக்காமல் இருக்குன்னு தெரியல. அதுக்கான வழிமுறைகளை தேட மாட்டேங்கிறாங்க. ஏகப்பட்ட வழிமுறைகளை தேடுறாங்க. இந்த டாலருடைய மதிப்பு வர வர இந்தோனேஷியா மாதிரி பணம் கட்டிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் இருக்கு. அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. அதனால் இந்த மாற்றத்தெல்லாம் கொஞ்சம் இப்போ சரி பண்ணிக்கிட்டால் நல்லது. அடுத்தது இந்த சவுக்கு சங்கர் மேட்ருக்கு வருவோம். சவுக்கு சங்கர் வந்து ஒரு சவுக்கு மீடியான்னு ஒன்று வச்சுருக்காப்புல. முந்தா நாள் ஏதோ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது டிஎம்கேக்கும் சவுக்கு சங்கருக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள். சவுக்கு சங்கர் வந்து ஒரு காலகட்டத்தில் நல்லா பேசிகிட்டு இருந்தவர் தான். எப்போன்னா கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி கொலை வழக்குக்கு முன்னாடியே நல்லா கிளியராக பேசுவார் இவர். நியாயமான முறையில் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எந்தெந்த குறைகள் இருக்கோ பேசிகிட்டு இருந்தார். ஆனால் ஸ்ரீமதி கொலை வழக்குக்கு பிறகு என்றைக்கு அவர் வந்து அந்த ஒரு சார்பில் உள்ளவர்கிட்ட பணம் வாங்கிட்டு பேச ஆரம்பித்தாரோ அன்றைக்கி சவுக்கு சங்கருடைய மார்க்கெட்லாம் போச்சு. அதன் பிறகு யார் காசு கொடுத்தாலும் பேசுகிற கண்டிஷனில் அவர் பேசிக்கிட்டு இருக்கார். இப்போ அவரை நேற்று முந்தின நாள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணுறதுக்கான சரியான ஒரு கேஸை நீங்கள் வந்து ஃபைல் பண்ணலை. சாதாரண ஒரு கேஸ் மாதிரி போட்டு ஃபைல் பண்ணியிருக்கீங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கள், அரெஸ்ட் பண்ண வேண்டாம்னு நான் சொல்ல வரல. ஆனால் நீங்கள் செய்கின்ற விதம் சரியில்லாத விதம். உங்களுக்கே நீங்கள் வச்சுக்கிற ஒரு சூனியம் மாதிரி அது. ரெண்டாவது, அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ கூட்டம் எதுக்கு? அவ்வளோ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது அவர். அவருக்கு ஃபயர் சர்வீஸ் கொண்டு போயிருக்கீங்க, 50 போலீஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. அவர் காலை ஆட்டிகிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. சரியான முறையில் செய்யலாம். அதுவும் உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கிற ஒரு சூனியம் மாதிரி தான். மொத்தத்தில் வந்து ரொம்ப கஷ்டமான டிஎம்கே சூழ்நிலை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பார்த்துங்க. எல்லாம் நீங்களும் தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த நீங்கள் தான். பிஜேபியும் இந்த இந்தியா சேர்ந்தவங்க தான். உங்களுடைய இதில் வந்து மக்கள் பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு கருத்தை தெரிவிக்கிறேன். எப்படின்னு பார்த்துங்க. ஓகே, பை.